முஸ்லிம்கள் என்றால் அனாதை இனமா? தட்டி கேட்க யாரும் இல்லையா? ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். யாரெல்லாம் கொள்கை பேசுகிறார்களோ அந்த கொள்கைவாதிகள் அவர்களுடைய மையத்தை அடக்கம் செய்வதே கேள்விக்குறிதான். அத்தனைக்கு எந்த ஹாஜியாரிடமும் பணம் எடுக்கவில்லை. ஏனென்றால் கண்டியில் அவர்கள் பேசியது சுத்த போய். குர்ஆனை பற்றி சுத்தமாக போய் பேசினார்கள், ஹதீஸை பற்றி போய் சொன்னார்கள், முஸ்லிம்களை பற்றி போய் சொன்னார்கள். இந்த இஜ்திமாவுடைய ஏற்பாடுகள் செய்யப்படுகிற நேரத்தில் நிக்கவரட்டிய ஜும்மா பள்ளிவாசலால் ஒரு அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது. தைரியம் இல்லாதவர்கள் நாங்க கலந்து கொள்ளாட்டி நீங்களும் கலந்து கொள்ளக்கூடாது. என்னுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு உளவுத்துறையில் வந்திருந்தார்கள். பொய்யையும் பிரட்டுகளையும் பிரட்டி பேசுவது இல்லை. இது நாட்டிலே பல பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிற நேரத்தில் அதுக்கு இது பிழை, இது சரியில்லை என்று பேசுகிற நேரத்தில் நமக்கு எதிராக களமிறங்கியது முஸ்லிம்கள். திருமறை குர்ஆனில் எது இருக்கிறதோ அதை மட்டும்தான் பேசுவோம் என்று சபதம் வாங்கிய கூட்டம். உங்களை மாதிரி பொய்யையும் பேசுவோம், பிரட்டியும் பேசுவோம், தப்பையும் பேசுவோம், எல்லாத்தையும் அனுப்புவோம் என்று சொன்ன கூட்டம் இல்லை. நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று நிர்வாகிகள் அறிவித்திருக்கிறார்கள். குர்ஆனுக்கு நாங்கள் எதிரி, ஹதீஸுக்கு நாங்கள் எதிரி. இந்த மறுமை சிந்தனை இல்லாததுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனை. நீங்கள் என்ன பயமுறுத்தினாலும் என்ன சொன்னாலும் இதுக்கு எல்லாம் அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் பயப்பட மாட்டோம். இது போன்ற உள்ளத்தை உருக்கும் காணொளிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத பேரன்பு மிக்கடுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை சிந்தனையும் மன அமைதியும் என்ற தலைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்புக்கு வருவதற்கு முன்னாடி முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யுமாறு நிர்வாகிகள் வேண்டிக் கொண்டார்கள். அதாவது இந்த இஜ்திமாவுடைய ஏற்பாடுகள் செய்யப்படுகிற நேரத்தில் நிக்கவரட்டிய ஜும்மா பள்ளிவாசலால் ஒரு அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது. என்ன அறிவிப்பு என்று சொன்னால், இந்த இஜ்திமாக்களுக்கு நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று நிர்வாகிகள் அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, யாராவது ஒரு கல்யாணத்துக்கு கலந்து கொள்ள மாட்டோம் என்று மக்கள் மன்றத்தில் எழுப்பி சொல்ல மாட்டார்கள். கலந்து கொள்ள கூடாது என்று மக்களுக்கு சொல்வதற்கு தைரியம் இல்லாதவர்கள் நாங்க கலந்து கொள்ளாட்டி நீங்களும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு தோரணையில் தான் பள்ளிவாசலில் எழுந்து நாங்கள் இஜ்திமாவுக்கு கலந்து கொள்ள மாட்டோம் என்ற ஒரு அறிவிப்பு விட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமில்லை, யாரெல்லாம் கொள்கை பேசுகிறார்களோ அந்த கொள்கைவாதிகள் அவர்களுடைய மையத்தை அடக்கம் செய்வதே கேள்விக்குறிதான். மையவாடியை நாங்கள் தருவது கேள்விக்குறித்தான் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு அடிப்படையை அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், அதாவது இந்த இஜ்திமாவில் நாம் பேசியது குர்ஆன் ஆயத்து, ஹதீஸ். இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பேசப்படுகிற நேரத்தில்
இங்கே நாங்கள் வரமாட்டோம் என்று அவர்கள் சொல்லுவது குர்ஆனுக்கு நாங்கள் எதிரி, ஹதீஸுக்கு நாங்கள் எதிரி. இதைத்தான் அவர்கள் அம்பலப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் திருமறை குர்ஆனில் எது இருக்கிறதோ அதை மட்டும்தான் பேசுவோம் என்று சபதம் வாங்கிய கூட்டம். உங்களை மாதிரி பொய்யையும் பேசுவோம், பிரட்டையும் பேசுவோம், தப்பையும் பேசுவோம், எல்லாத்தையும் அனுப்புவோம் என்று சொன்ன கூட்டம் இல்லை. ஹதீஸ் கிதாபுகளோடு அரபு படிக்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தைரியம் என்று சொன்னால், பக்கத்திலே மதரசா இருக்கிறது, கிதாபுகள் இருக்கிறது, எல்லாம் தெரிகிறது. எப்படி பேசுகிறார்கள்? மறுமை சிந்தனை இல்லை. அதான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நிரந்தரமாக வாழுவோம் என்றால் எதையும் பேசுவோம், எப்படி நடப்போம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை என்று சொன்னால், மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அளந்து பேசுவோம், பயந்து பேசுவோம். அன்பு சகோதரர்களே, இந்த மறுமை சிந்தனை இல்லாததுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனை. நீங்கள் என்ன பயமுறுத்தினாலும் என்ன சொன்னாலும் இதுக்கு எல்லாம் அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் பயப்பட மாட்டோம். அப்படி பயப்படுவதாக இருந்தால் இந்த சபையிலும் சில வேளை உளவுத்துறைகள் இருப்பார்கள். அவர்களுக்கு நான் முன்னாடி சொல்கிறேன், என்னுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு உளவுத்துறையில் வந்திருந்தார்கள். என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் தெளிவாக பேசுகிறோம், பொய்யையும் பிரட்டுகளையும் பிரட்டி பேசுவது இல்லை. இந்த நாட்டிலே பல பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிற நேரத்தில் அதுக்கு இது பிழை, இது சரியில்லை என்று பேசுகிற நேரத்தில் நமக்கு எதிராக களமிறங்கியது முஸ்லிம்கள். அக்குரணையில் பொதுபல சேனாவுக்கு வரிக்கு வரி பதில் என்று சொல்லி இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையுடைய ஒரு வானொலி நிகழ்ச்சியை கொண்டு வந்து வைத்து அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வந்திருந்தோம். அக்குரணைக்கு எந்த ஹாஜியாரிடமும் பணம் எடுக்கவில்லை. ஏனென்றால் கண்டியில் அவர்கள் பேசியது சுத்த போய், குர்ஆனை பற்றி சுத்தமாக போய் பேசினார்கள், ஹதீஸை பற்றி போய் சொன்னார்கள், முஸ்லிம்களை பற்றி போய் சொன்னார்கள். இது அனாதை இல்லை. இவர்கள் முஸ்லிம்கள் என்றால் அனாதை இனமா? தட்டி கேட்க யாரும் இல்லையா? ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எதை நாடினாலும் அதுதான் நடக்கும். இப்ப சாவண்டா இப்ப சாவுதான். இதுக்கு போற வழியில் மௌத்துண்டா மௌத்து தான். அதுக்கு அங்கால எவனுக்கு எதையும் மாற்ற இயலாது. இந்த நம்பிக்கையோடு நாம் பேசினோம். பிழைகளை சொல்லுகிற நேரத்தில் நமக்கு எதிராக யார் களமிறங்கியது? எடுத்து எல்லாத்தையும் முடக்கி போலீசார் எடுத்தார்கள். நிகழ்ச்சி செய்ய தரவில்லை. போய் வழக்கறிஞரோடு நான் போய் கேட்டா, பெரிய பள்ளிவாசல் தானே சொன்னாங்க, நீங்க ஊரை குழப்ப போறீங்களாமே. அட, இந்த சமுதாயத்தில் தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லையா? நாதியற்ற சமுதாயமா? அனாதைகளா? எதையும் நபியை பற்றி பேசினால் வாய் மூடி மௌனமாக இருப்பீர்களா? ஜிஹாது செய்ய இயலாது. நாட்டிலே நமக்கு ஜிஹாது ஹராம். வாள் தூக்குவது, துப்பாக்கி தூக்குவது ஹராம். ஏன் ஹராம்? திருமறை குர்ஆன் சொல்லுது 200 அவங்க இருந்தா நீங்க 100 இருக்கணும், அப்பதான் ஹலால். ஆனால் அஃலலுல் ஜிஹாத் இந்த சுல்தானில் ஜாகிலி அரசனுக்கு முன்னாடி போய் சிறந்த ஜிஹாது செய்யலாம். என்ன சிறந்த ஜிஹாது? அதான் வாயால பேசுற ஜிஹாத். இதை செய்தார்களா? பாட்டலி சம்பிக்கிற அளவுக்கு என்ற அமைச்சர் இந்த நாட்டு லங்காதிப பத்திரிகையில் எழுதுகிறார், முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு எந்த ஒரு பணியும் புரியாதவர்கள். எப்படி எழுதுகிறார்? இந்த எல்டிடி யுத்தத்தில் 92 பேர் முஸ்லிம் மேலே செத்திருக்கிறார்கள், 26,000 பேர் சிங்களவர்கள் செத்திருக்கிறார்கள். இந்த 92 பேர் செத்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த நாட்டுக்கு நலவு செய்த இனமா? இது கேட்டா இதுக்கு பதில் கொடுப்பதற்கு தலைமை பீடம் இல்லையா? இதை தடுக்கிறதுக்கு இருக்கிறீர்கள். மையத்தை அடக்கம் செய்ய மாட்டேன்னு பூச்சாண்டி போடுகிறீர்கள். இந்த கொள்கைவாதிகளுக்கு எதிராக சத்தியத்தை சொல்லுவோம் என்று சொன்னால் எங்கள் மையத்தை அடக்க விட மாட்டீங்களா? இவர்களுக்கு எதிராக பேச மாட்டீங்க. யாருக்கு எதிராக? அட, இப்படி பத்திரிகையில் எழுதுறானே, இந்த சமுதாயத்தை கொச்சப்படுத்தி மோசமாக பொய்யாக மக்காவில் இருப்பது நம்ம பள்ளிவாசல் இல்லை என்றும் அபகரிச்சதாகவும் பேசி எழுதுகிறார்களே, இதுக்கு பதில் சொல்ல ஒரு ஆளும் இல்லை. என்ன ஹராம் ஹலால் ஃபத்வாவில் நாங்கள் உங்களோட தான், ஜமியத்துல் உலமாவோட தான் இருந்தோம். ஹலாலா? இது நாட்டு மக்களோட உரிமை, குடி கொடுக்கணும் ஹலால். ஆனா நீங்க மாறி பிஸ்கட்டுக்கு ஹலால் கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கொடுத்தீங்க. இதா இந்த நிக்கவெட்டி ரோட்டோட முன்னாடி போனா குர்நேகல் நடு சந்தியில கலே பண்டார் அவுலியா இருக்கிறார்.
கலே பண்டார் அவுலியாவுக்கு கும்பிட்டுட்டு அங்க 4 பொம்பளை வருவாங்க. நீங்க ஃபாத்தியா ஓதி அங்க வணக்கம் நடக்குது. இதுக்கு ஹராம் ஃபத்வா கொடுப்பது யார்? அதுக்கு ஜமியத்துல் வர மாட்டீங்களா? உங்க ஜுப்பால ஊத்தப்படக்கூடாது, நீங்க மேலிடத்தில் இருக்கணும். இதை பார்த்து நாங்க மௌலி ஆக்கணும். அல்லாஹ் எங்களை ஷஹீதாக்கட்டும், அல்லாஹ் ஷஹீதாக ஏற்றுக்கொள்ளட்டும். இதுக்கு பிறகு மையத்தை அடக்கம் செய்ய மாட்டோம்னு சொன்னால் நாங்கள் 1000 களம் இறங்குவோம். அல்லாஹ் மீது ஆணையாக படையெடுத்து வந்து கபரை தோண்டி நாங்கள் அடக்கம் செய்து விட்டு தான் போவோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். என்ன நினைத்துக் கொண்டு பேசுகிறார்கள்? எது இஸ்லாம், எது முஸ்லீம், யார் முஸ்லீம்? மறுமை சிந்தனை இல்லாமல் அவர்கள் அரங்கேற்ற எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் அப்படியே தலையை சாய்த்துக் கொண்டிருக்கணுமா? இதுதான் இன்றைக்கு இஸ்லாம். தப்பு பிரச்சாரங்கள் விடப்படுகிறது. எல்லாரும் பயந்தான் கோழி. எவனாலும் வந்து பேசுறானா? அல்லாஹ் காட்டினா. சஹாபாக்கள் வரலாறு, நபிமார்களுடைய தியாகம். மிம்பர்ல ஏடினா ஹஸ்ரத்தை பிடிக்கிறாரு. அழுகையும் கூச்சலும் உருக்கமும். அட பேசின ஹஸ்ரத்துல எங்க? எப்ப அல்லாஹ் சோதிச்சு பாப்பான்? களத்துல இருந்தியா? தப்பா பேசுற நேரம் பெருமானாரை காப்பாத்தினாயா? அவருடைய மானபங்கப்படுத்துற நேரம், தப்பாக பேசுற நேரம், அதுக்கு எதிராக களமிறங்கியாயா? நீ ஆயுதம் தூக்க தேவையில்லை, முன்னாடி சொல்லி. இதுக்கு மிச்சம் எது நடக்கும் அது நடக்கும். அல்லாஹ் எதை நாடினானோ அதுதான் நடக்கும். அதனால நிக்க விரட்டிய ஜமாத்துக்கு நாங்கள் சொல்லுகிறோம், எதுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், நாடளாவிய ரீதியில் அப்படி மையத்தில் இருந்து அடக்கம் செய்யாட்டி நாடளாவிய இருந்து 1000 வந்து நாங்களே இன்ஷா அல்லாஹ் அடக்கம் செய்வோம். இந்த நாட்டு சட்டப்படி அடக்கம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. பொது சுசான பூமியில கொண்டு போய் அடக்கம் செய்ய மாட்டாங்க. முஸ்லிம்களுக்கு பொதுவான மையவாடில தான் அடக்கம் செய்யணும். நாம்புல பசியாலையில எல்லல முல்லையில அடக்கம் செய்ய மாட்டேன்னு சொன்னார்கள். அடக்கம் செஞ்சு போலீஸ் பாதுகாப்போடு கௌரவமா அடக்கம் செஞ்சார்கள். அதனால் நிக்க வேண்டிய மக்களே, கொள்கையில் தளம்பல் ஏற்படுத்திடாதீங்க, தடமாறாதீங்க. இந்த செய்தியை முக்கியமா சொல்றேன். அதனால இதை முக்கியமா பதிவு செய்யுங்க. இவர்கள் இதையெல்லாம் தடுப்பதாக இருந்தா ஒரு சவால் விடுறோம். முதல்ல போய் தெமட்டமர்த்தடி பள்ளிவாசல்ல அந்த கபரை வணங்குறானே, நாட்டு தலைவர், எதிர்கட்சி தலைவர், செயலா எல்லாம் வருவாங்க. அதை முதல்ல தடி. சூரா ஊத் 11வது அத்தியாயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் தலைமுடி நரைக்க பார்க்கிறது, அல்லாஹ் பயங்கரமாக பேசுறான். அந்த சூரா ஊதை பரட்டுங்கள். எல்லா ஜமியத்துல் உலமா உட்பட நிக்க விரட்டி சும்மா பள்ளிவாசலே உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதை தடுங்க. முதல்ல ஒரு மிம்பர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரே ஒரு மிம்பரை ஒதுக்குங்க. ஒரே ஒரு ஜும்மால சூரா ஊத பரட்டுங்க. அதுல வசனம் வரும். என்ன வசனம்? வலிய தஜ்ரீபின் ஃபீ மௌஜின் கல்ஜிபால். மலைகள் அளவுக்கு அலைகள் அடிக்கிற நேரம். நூஹ் நபி 950 வருஷம் பிரச்சாரம் செய்தவர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இன்னி தாவுத்து கௌமி லைல வ நஹாரா வலா யஸிதுஹும் துஆ இல்லா ஃபிராரா. யா அல்லாஹ், இரவு பகல் பார்க்காமல் உனக்காக பிரச்சாரம் செய்தேன் என்று சொன்ன நபி அவருடைய மகன் முன்னாடி நிற்கிறார். யா புனைய, என் அருமை மானே, இருக்கப்புமானா, என்னோட ஏறுறேன் பாப்பா கப்பல்ல. வலா தக்கும் ஆல் காஃபிரின், காஃபிரா போயிராத, காஃபிராயிராத, என்னோட கப்பல்ல ஏறுறேன். அவன் சொல்றான், ஷாவி இலா ஜபலி அஸ்முனி மினல் மா, இந்த மலைக்கு மேல ஏறி என்ன காத்துக்கொள்ள எனக்கு தெரியும். பாப்பா நீங்க உங்க கட்சியில போங்க, நான் உம்மா கட்சி காஃபிர் தானா, இந்த மலைக்கு மேல ஏறி என்னை காத்துக் கொள்கிறேன் சொல்றேன். அப்ப பேசுறா சென்டிமெண்டா. வஹால பைனஹுமல் மௌஜ் ஃபக்கான முக்ரகின். என்ன பேசிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் அலைய கொண்டு வந்து தலையில போடுறான். அந்த இடத்துல அப்படியே அலைய போடுறான். கண்ணு முன்னாடி துடிச்சு துடிச்சு சாகுறான். வகுல்லியல் அம்ர் ஃபஸ்தவத்தல் ஜூதி. கதையை முடித்து விட்டோம். ஜூதி மலையில கொண்டு போய் கப்பலை நிறுத்தினோம். எல்லாரும் இறங்குறாங்க. அப்ப நூஹ் நபி இறங்குறாரு. தப்பினோம் என்ற சந்தோஷம் அவர்கிட்ட இல்ல. உடனே ஃபனாதானு, நூஹ் நபி அழைக்கிறார், அல்லாஹ் ரப்பி, யா அல்லாஹ், இன்னபனி மின் அஹ்லி, என் புள்ள யா அல்லாஹ், என் குடும்பம் யா அல்லாஹ், அவனுக்கு கொடுத்துறியா அல்ல சொர்க்கம். அதானே என் புள்ள என் குடும்பம். எது பயோடேட்டா முன்னாடி வைக்கிற அல்லாட்டு, வேற ஒண்ணு வேணா யா அல்லாஹ்.
950 வருஷம் பிரச்சாரம் செய்தா இல்லையானா உனக்காக ஏன் புள்ளையா கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான் அவனை பிடிச்சிடாத இன்ன பனி மின் அகலி என் குடும்பம் யாரெல்லாம் அல்ல என்ன பதில் கொடுத்தான் ஓ பரவாயில்ல உங்க புள்ள தானே இவ்வளவு காலம் பிரச்சாரம் செஞ்சவர் தான் நீங்க ஓ பரவாயில்ல அப்படி விட்டானா இன்னஹு லைஸ மின் அகலிக் உன் குடும்பமே கிடையாது பாரு புள்ள என்றே அவன் உன் குடும்பமே இல்லை உடனே பாவ மன்னிப்பு கேட்டாங்க நான் ஏதோ சொல்றேன் தெரியுமா நூஹ் நபி தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு துஆ கேட்க முடியாமல் போனது நீங்க யாருக்கும் துஆ கேட்பீங்களா தமட்டமர்த்தடி பள்ளியில அப்ப பள்ளி சொல்லலாமா நான் ஒரு தடவை கோயில் யூனிஸ் போய் சொல்ல அப்படி சொல்லாதீங்க எனக்கு வர்ற ஆத்திரத்தில் அப்படி சொல்லிட்டேன் பக்கத்து அப்படி சொல்லாதீங்க வேற என்ன சொல்ல குர்ஆனை பச்சையாக புதைக்கிறீர்களே உசுறு உள்ள ரத்தம் ஓடுற ஒரு மூமின் எப்படி பாப்பான் அட இது தெரியாத உங்களுக்கு இது ஜமீயத்துல் உலமாக்கு தெரியாதா நூஹ் நபி மகனுக்கு துஆ கேட்க முடியாட்டி எந்த காஃபிருக்கு துஆ கேட்கலாம் அல்லாஹ் நபிக்கு சொல்றான் நபியே இப்ராஹிம் நபியிடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது ஆனா அவர் வாப்பாக்கு துஆ கேட்டார் தவிரன்றான் வாப்பாக்கு கேட்டாரு குத்தி காட்டான்ல இப்ராஹிம் நபி எல்லாத்திலும் கரெக்ட் வாப்பாக்கு கேட்டாரு அது பிள்ளைன்றான் அட இப்ராஹிம் நபி சொந்த வாப்பாவுக்கு ஒத்தகசல்லா இப்ராஹிம் கலீலா இப்ராஹிமை நாங்கள் உற்ற நண்பராக எடுத்தோம் அவ்வளவு நெருங்கிய அல்லாவுக்கு நெருங்கிய அடியான் அவர் வாப்பாவுக்கு கை என்று அல்லாஹ் ரிஜெக்ட் பண்றான் எல்லாத்தையும் படிச்சீங்களே ஒன்றையும் படிக்காதீங்க குர்ஆனை 30 ஜூஸ் ஓதுனீங்களா உங்களுக்கு விளங்காட்டி தர்ஜுமா வாசிங்களா நான் கேட்கிறேன் இப்படி ஒரு ஆயத்து இல்லையா இல்லன்னா சொல்லுங்க இப்படி இல்லையா அப்ப டெமட்ட மர்த்தடி பள்ளியில் நடக்கிற நேரம் உங்களுக்கு மறுமை சிந்தனை வரல அரசியல் சிந்தனை வந்துச்சு ஓ ஜெயில போட்டுருவானே ஓ அங்க உள்ள வருவானே நாலு அரசியல் சாக்கடைகள் வருமே நம்மள உள்ள போடுவானே நம்மள இது பண்ணிடுவானே நீங்க தலைமையில் இருப்பீங்க உங்க மேல ரத்தம் படக்கூடாது அப்ப எதுக்கு தலைமை போயிடும் இது என்ன போராட்டம் இதுக்கு நீங்க அந்த அந்த தெமட்ட மர்த்தடி பள்ளிக்கு ஹலால் சர்டிபிகேட் ஹராம் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண மாட்டீங்களா அது ஹராமா ஹலாலா உங்க பார்வையில் அது என்ன அங்க செய்யற வியாபாரம்லாம் அதனால் அன்பு சகோதரர்களே இந்த ஊர் மக்கள் இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜமாத் வர்றதுக்கு முன்னாடி நெஞ்சில் கை வைத்து நிக்க வரட்டிய மக்கள் சொல்லணும் இங்கே இஸ்லாம் இருந்துச்சா இன்றைக்கு துடிச்சு போய் லட்சம் லட்சமாக செலவழித்து அல்லாஹ்வுடைய பாதையில் சிலர்கள் செலவழிக்கிறார்கள் அவர்கள் கவலைப்பட்டு சொல்றாங்க யாரையும் விமர்சிக்க கூடாது முடிவு செஞ்சுதான் தலைப்புகளை போட்டோம் இப்படி பண்ணிட்டாங்களே மக்களுக்கு இனம் காட்டுங்க இவங்க யாருண்டு அதனால இன்ஷா அல்லாஹ் இதை மீறி அவர்கள் பேசினால் இதை மீறி இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு முன்னாடி போலீஸ் பெர்மிஷன் எடுத்து இன்னும் ஓரமாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் அதனால் நேர்மை தவறாதீர்கள் நியாயம் தவறாதீர்கள் உங்க பள்ளிவாசல் மிம்பர்ல சூரா ஹூத் ஒரு தடவை வாசிங்க மக்கள் மன்றத்துல அப்ப நீங்க செய்யறது மாட்டிரும் ஓ எப்படி எல்லா கூத்தாடிக்கு நீங்க துஆ ஓதுவீங்க அது ஹலால் ஒரு காலம் இருந்துச்சு தௌஹீத் ஜமாத் தான் அப்ப வீடியோ பண்ணுச்சு போட்டோ எடுத்துச்சு ஹராம் 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 என்றார்கள் இப்ப பேப்பர்ல ஜமியத்துல் உலமா தலைவர் போட்டோ வர நேரத்துல அது சுத்த ஹலால் டிவியில் அவர் வீடியோ வர நேரத்துல அது பச்சை ஹலால் ஏன் இப்ப அவங்க போட்டோ வருது எப்ப அவங்களுக்கு இப்படிதான் அவங்களோட ஃபத்வா அன்பு சகோதரர்களே இவ்வளவு நான் விமர்சித்ததுக்கு நம்ம முழு முஸ்லீமுக்கு எதிராக பொதுபல சேனா போன்ற அமைப்புகள் இந்த மாதிரி களமிறங்கினா அப்பவும் ஜமியத்துல் உலமா விமர்சிக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க அப்ப நாம ஹலாலுக்கு தான் போராடுவோம் அது நம்ம உரிமை கட்டாயமாக அந்த விஷயத்தில் நாம் ஈடுபடணும்